தெரியாம இருக்கிறது. எனக்கு கண் தெரியாம இருக்கிறதுக்கு அல்லாவுக்கே எல்லா புகழும். எனக்கு கண் பார்வையை கொடு என்று அல்லாவிட நான் கேட்கறதே இல்லை. ஏன் தெரியுமா? ஏன், எதுக்காக கேட்காம விட்டீங்க? என்னுடைய பார்வை குறைபாட்டை வச்சு நாளைக்கு மறுமையில அவன் என்ன மன்னிக்கலாம். இதனால எனக்கு நியாயமான தீர்ப்பு மறுமையில கிடைக்கலாம் இல்லையா? நாளைக்கு மறுமையில அவனுடைய 2 கரங்களுக்கு இடையில பயத்தோடு நிக்கிறப்போ என்கிட்ட கேட்பான், நீ இந்த குர்ஆனை வச்சு என்ன செய்தா அப்படின்னு. என்னுடைய கண் பார்வையின்மையை வைத்து அந்த நேரத்தில் எனக்கு ஏற்படும் கஷ்டத்தை அவனோட கருணையால குறைக்கலாம் இல்லையா? அவன் நாடியோருக்கு அருள் புரிவான். அல்லாஹ் எனக்கு குர்ஆனை தந்திருக்கான். நான் எங்க வேணும்னாலும் போவேன். ஆனா என்னோட வாப்பா இதை நினைச்சு பயப்படுறாரு, கவலைப்படுறாரு. இந்த நேரத்தில் நான் நிறைய முஸ்லிம்களை நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் இந்த அருள் நிறைந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கும் மரணம் செய்வதற்கும் சோம்பேறித்தனம் உடையவர்களாக உள்ளார்களே. அவர்கள் நாளை மறுமையில் எப்படி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க போகிறார்கள்? உங்களுக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட